நிவேதிதா மற்றும் சுரேன் இவங்க 2 பேரோட கல்யாணம் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருந்துகிட்டு இருக்கு. 2 பேரும் வந்துட்டு இப்பதான் லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயமே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத வகையில இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிவேதிதாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம நிறைய பேர் வந்து கொஞ்சம் அபியூசிவான கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களை பார்த்து. அண்ட் இது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ற மாதிரி நிவேதா அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான், எனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸும் ஆயிடுச்சு, எனக்கு டிவோர்ஸ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல வந்துட்டு நான் என்னோட பர்சனல் லைஃபை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இப்போ நான் என்னோட லவ் ஆஃப் லைஃபை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் லவ் பண்ணி இப்ப நாங்க கல்யாணமும் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. திருமகள் அப்படின்ற சீரியல் மூலியமா எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் வந்து சுரேந்தர். வாணி ராணி அப்படின்ற சீரியல் மூலியமா நிவேதா அவர்கள் அவங்களோட டெபியூ கொடுத்திருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மலர் அப்படின்ற சீரியல்ல லீடா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த சீரியல்ல மீட் பண்ணி நல்ல வைப் இருந்து அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணி இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆக்டர் ஆரியன் அவர்கள் கூட தான் வந்து நிவேதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. பட் அவங்க 2 பேருக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் வந்து மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் குறிப்பிடத்தக்கது. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆரியன் வந்து அவரோட பர்சன் சைடையும் நிவேதா வந்து அவங்களோட பர்சன் சைடையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆன விஷயம் வந்துட்டு வெளியில வந்து அவங்க எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஸோ அந்த காரணத்தினால நிவேதா அவர்களை வந்து நிறைய பேர் வந்து தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால நிவேதா அவர்களை வந்து நிறைய பேர் வந்துட்டு தவறா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிவேதா அவர்கள் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 2 பேரும் வந்து இப்ப லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணியிருந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் சுரேந்தர் மற்றும் நிவேதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம வி டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.